அதிமுகவின் இரு அணிகளின் இணைப்பு குறித்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை என்பது இன்னும் நடைபெறவில்லை. இந்த இழுபறி எதற்காக விரிவாக பார்க்கலாம். பேச்சுவார்த்தை குறித்து இரு அணிகளுமே பேசி வந்தாலும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவும் இதுவரை நடக்கவில்லை. இந்த சூழலில் இரு அணிகளும் இணைந்தே தீரும் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த அமைச்சர் SP வேலுமணி. பொறுத்தளவுக்கு உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுதான் முக்கியம். ஆமாம், அது தயாராக இருக்குது. எப்போ வந்தாலும் பேசுகிற தயாராக இருக்கா, குழாமி தயாராக இருக்கிறோம். எல்லாம் இன்றைக்கி நைட்டெல்லாம் சென்னை போயிடுவோம். எப்போ தயாராக இருக்கோ அது சில எங்களுடைய தலைவரும் அவங்களும் சில ஃபோன்லாம் பேசியிருக்காங்க. அநேகமாக பேச்சுவார்த்தை கூடிய விரைவில் ஆரம்பிக்குன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பன்னீர்செல்வம் அணியினர் பேச்சுவார்த்தைக்கு சில நிபந்தனைகள் வைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் வரும் 5ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் செல்வதாக அறிவித்துள்ளார் பன்னீர்செல்வம். ஆதலால் சுற்றுப்பயணம் வரை பேச்சுவார்த்தை இருக்காது என்றே கூறப்படுகிறது. சசிகலா குடும்பத்தினரை கட்சியில் இருந்து முற்றாக விலக்க வேண்டும் என்ற நிபந்தனையை OPS அணி முன்வைக்கும் நிலையில் தஞ்சையில் சசிகலாவின் கணவர் நடராஜன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைக்கண்ணு, காமராஜ், OS மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சூழலில் பன்னீர்செல்வம் அணியில் இருந்த சீர்காழி முன்னாள் MLA மூர்த்தி தற்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் இந்த இணைப்பு நடந்துள்ளது. இந்நிலையில் இரு அணிகளும் இப்போதைக்கு இணையாது என்று கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரு அணிகளாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அடுத்த தேர்தல் வரும் வரை. ஏனென்றால் 88 இப்படித்தான் 2 அணிகளாக இருந்தது. ஆனால் தேர்தல் வந்து அதில் ஜெயலலிதா அவர்கள் 27 MLAக்களை ஜெயித்த பிறகு ஜானகி அம்மாள் தனது கணவரின் கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுத்தார். அதுபோல ஒரு தேர்தல் முடிந்த பிறகு மக்களின் பலம் என்ன, மக்களின் விருப்பம் என்ன என்று தெரிந்த பிறகு 2 அணிகளும் ஒருவேளை இணையலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த இணைப்புக்கான சாத்தியம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், பூர்வாங்க நிபந்தனைகள் என்பது அது பல நிபந்தனைகள் அதில் நிறைவேற்றப்படக்கூடாதவை, நிறைவேற்றப்பட முடியாதவை. சில நிபந்தனைகள் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மாதிரி அவரவர் மனதிற்குள் வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரவில்லை. எனவே அந்த நிபந்தனைகள் தான் முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை என்ற புள்ளியை சுற்றிச் சுழலும் அரசியல் நகர்வுகள் இணைப்பு இன்னும் தாமதமாகும் என்பதையே காட்டுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.